இஸ் சென்னை a சேஃப் சிட்டி ஃபார் உமன் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன் வச்சோம் அப்படின்னா இதற்கான விடை எஸ் அப்படின்னு தான் நம்மளுக்கு கிடைக்கும். நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு இரவு ஒரு மணி ஆனாலும் சரி 2 மணி ஆனாலும் சரி சேஃபா வீடு திரும்புற ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம சென்னை நகர்ல நிலவி வந்தது. இந்தியாலேயே சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்ற லிஸ்ட்ல டாப் இடத்துல இருந்த நம்ம சென்னை நகர்ல நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ்னால நம்ம சென்னை நிஜமாவே ஒரு சேஃபான சிட்டியா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கை நம்ம எல்லார் மனதிலையும் இட வச்சது. ஏன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டில ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு இன்சிடென்ட் நம்ம சென்னை நிஜமாவே சேஃபா அப்படின்ற ஒரு பயத்தை எல்லாருடைய மனதிலையும் எழுப்பிச்சு. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி அன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்ச மாணவிய ஒரு ஞானசேகரன் அப்படின்ற ஒரு ரிப்பீட் அஃபெண்டர் செக்ஷுவலா அசால்ட் பண்ணான். இப்படி அசால்ட் பண்ணதோட மட்டும் நிக்காம இவனுடைய வக்கரத்தை ஒரு மொபைல்ல வீடியோவா எடுத்து வச்சு அந்த பொண்ணை த்ரெட்டனும் பண்ண ஆரம்பிச்சான். நல்ல வேளையா அந்த பொண்ணு தைரியமா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே ஒரு 2 நாட்கள்ல இந்த கல்பிரிட்டை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த இஷ்யூவை நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் தானா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. இதற்காக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எல்லாம் அமைச்சாங்க. இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ல ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படின்றது உறுதியாயிருக்கு. ஒரு 5 மாத காலம் நடந்த விசாரணையில ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படின்றது உறுதியாயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 11 பிரிவுகளின் கீழே இவன் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இவன் தான் குற்றவாளி அப்படின்றத கோர்ட் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவனுடைய சென்டென்சிங் பத்தின தகவல், அதாவது எவ்வளவு வருடம் இவனுக்கு தண்டனையானது கிடைக்க போகுது, 10 வருஷம் கிடைக்க போகுதா, 20 வருஷம் கிடைக்க போகுதா, என்ன மாதிரியான ஃபைன்ஸை இம்போஸ் பண்ண போறாங்க போன்ற தகவலை வந்து ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு நம்ம கோர்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நிறைய ஐபிசி செக்ஷன்ஸ்க்கு கீழே இவன் மேல சார்ஜஸ் ஃபைல் ஆயிருக்கிறதுனால ஒரு 20 வருடம் ஜெயில் தண்டனை இவருக்கு கிடைச்சா கூட நல்லாதான் இருக்கும். இதே மாதிரி சென்னையில இருந்த தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.